உலகின் ஒளி என்று சொன்ன இயேசு, நீங்கள் உலகின் ஒளி என்று இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? நிலவு ஒளி, சூரியன் ஒளி. சூரியன் ஒளியை பிரகாசிப்பது தான் நிலவு. நிலவுக்கென்று ஒளி கிடையாது. அதே போலதான் நாம் கடவுளை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் கடவுளை பிரதிபலிக்க வேண்டும். இதனால் நமக்கு பெருமை இல்லை. நற்செய்தியை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். இதனால் நமக்கு பெருமை இல்லை. தந்தையான கடவுளுக்கு புகழ் சேர்க்கின்றோம். நீங்கள் உலகின் ஒளி என்று சொல்கிற பொழுது, நேற்று நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட பேறு பெற்றோர் என்ற அந்த மழைப்பொழிவை எடுத்துக்கொள்வோம். அந்த பேறு பெற்ற நிலையெல்லாம் கடவுள் கொடுக்கின்ற கொடை. அதை நாம் பற்றி கொண்டு வாழ்கிற பொழுது அதை பிறருக்கு கொடுப்போம். கடவுளுடைய நன்மைதனம் உங்கள் வழியாக, என் வழியாக பிறரை போய் சென்றடையும். இதனால் கடவுள் புகழப்படுவார். மக்களும் கடவுளிடம் திரும்பி வருவார்கள். ஒளியாயிருப்போம். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக.